நான் தேவலோகம் சென்றிருக்கிறேன். நானும் வர சாமி. நானும் பின்னால் வர சாமி தேவலோக போறீங்க. நான் மட்டும் இங்க இருந்து என்ன பண்ண போறேன்? கூட வரேன். உண்மைதான் சாமி. தேவலோகம் முன்னைக்கு இப்ப எப்படி இருக்குமோ அதை பாக்கணும். வந்து பாக்குறேங்க. ஆமா, சகிப்புத்தன்மை வேணும். அப்படின்னா இன்பம் இருக்கும், துன்பம் இருக்கும். அங்க அப்படி இப்படி நடக்கும். இதெல்லாம் பொறுத்துக்கூடிய தன்மை வேணும். நான் அப்படியே எது மறுவார்த்தை பேச மாட்டேன். நீங்க என்ன சொல்றீங்களோ அதை தேவலோகத்தை ஆண்டு வரக்கூடிய தேவேந்திரன் அநேக கோடி கலைவாணி சுவாமி இந்திராணி, அதாவது பகவான் வந்திருக்கின்றார். ஓஹோ பகவானே, அம்மா ஏ செந்தாமரை நாயனா, இந்திராணி கோடி என்ன அட்டு பண்ணிட்டு
இதெல்லாம் ஒரு முக்கியமான பெண்ணி. ஆமா, பத்மாசூரன். பத்மாசுரன். ஏ முருகா, ஐயா பத்மாசூரன் தெய்வலோகத்தை கொள்ளை கொண்டு கற்பை சூறை ஆட இந்த அம்மாவை துரத்திட்டு போறான். போறாரு சூரபத்தன். ஆமா. இது எங்க போச்சு? எங்க? அதாவது கேரளா பார்டர். ஆஹா. ஐயப்ப மலை. மலை. அந்த மலை மீது ஐயனார் இருக்காரு. அங்க போய் அடிச்சு எனக்கு அடைக்கலம் கொடுத்து கேக்குது. ஆஹா. பயப்படாத, நீ இருமாங்கிறான் அவன். அப்ப அவர் என்ன சொன்ன? ஐயப்ப என் மகா ஐயனாரு மத மாசிரித்தோடு பெண்களுடைய காம எண்ணத்தோடு என் மலை மீது வந்து அடி வைத்தால் அவன் தலை 16 சுக்கலா வெடிக்கிறது என்று சாபத்தை கொடுத்தார். ஐயோ அப்பா, அப்பா, ஐயோ ஐயோ அப்பா, அப்பா. அந்த ஐயோ அப்பாங்கிற பேரு வாங்கி கொடுத்தது என் மகனுக்கு இந்த பொண்ணு தான்டா, ஐயப்பா. ஆமா. அதனால பெண்களுக்கு எல்லாம் ஒரு முக்கியமான பெண்ணி. புரியுதா? சரிங்க. பிடிச்ச பெண்களுக்கு முக்கியமானதுன்னு வயசு காட்டுமா? என்ன ஒண்ணு பண்ண ஐயா, பொண்ணுங்க என்ன நினைக்கிறாமல சொல்லுவாங்க. அதாவது பகவானே, கோவிந்தா நாராயணா வென்று கூக்குரல் விட்டு என்ன அழைத்த காரணம் அஷ்டவசுக்களிலே ஒருவனாக இருக்கக்கூடிய அஷ்டவசுக்கள் 8 பேரு. ஆமா. அதுல ஒருவன் யாரு? அக்னி வெகு நாளாக வரவில்லை. ஓ, அப்படி என்று அதாவது தேவர் முனிவர் எல்லாம் அபிர்பாகம் பிறந்தால் புசிப்பார். ஆமா. அந்த அபிர்பாகம் பிறக்க அக்னி சுடருட்டி எரியணும். ஆமா. இவங்க வரும்போது யாகத்துல அக்னி இல்ல, அக்னியே கிடையாது. அபிர்பாகம் பிறக்கல. 8 நாளா முனிவர்கள் பட்டினியா கிடக்குறாங்க. அதுக்கு நான் சத்திய ரிஷிமார்கள் என்னை தேடி வந்து இன்னும் 3 நாட்கள் அக்னி வரவில்லை என்றால் பெருத்த சாபம் கொடுத்து சாபத்தை கொடுத்து போறாங்க. ஐயா, எப்படியாவது அக்னி புரியாமல் படிக்க தங்களுடைய திருவடியை நாடி நிற்கின்றேன். அக்னி வருமானால் நிறைய செலவாகும். ஆகட்டும். பூலோகத்தில் சில சொத்துகள் அழியும். பூலோகத்தில் சில சொத்துக்கள் அழியுமா? ஆமா. சம்மதமா? நீங்க தலைமை தாங்கினா நாங்க அதை சீரு இருந்து வந்து கண்ணு தெரியாத கேட்டா ஆமா இல்லைன்னு சொல்லுங்க. ஒரு அடி போட்டோன்னே ஓகே ஆகி போச்சு. அவனால் தேவ விருந்து நடத்தணும். நடத்தினால் தேவர் மூவர் யாவரும் சதிமதிமா வரணும். முனிப்புங்கவர் தவிர மற்ற தேவர் ஆமிட மூட்டாடி சதிமதிமா வரணும். சதிமதிமாக இந்த விருந்து நீங்க தான் தலைமை. நீங்க தலைமை தாங்கினால் அந்த விருந்தை சீரு சிறப்புமாக செலவு ஒண்ணுது. செலவு எங்களுது. அந்த விருந்த நான் தலைமை எல்லாத்தையும் வர வேண்டும். ஏன்னா கலப்பரிச்ச காசு பூரா சேர்த்து வச்சிருக்கு பாப்பா. நல்ல பொண்ணு பாப்புல கலப்பரிக்கும் போகும் கலப்பாச்சு போச்சுப்பா. இப்பெல்லாம் குனிஞ்சா இடுப்பு வலிக்கும் வயிற்று வலிக்கும்பா. குடிய முடியாது. மாசமா இருக்குதா? மொத்தமா இருக்குது. வாரா இப்ப இதெல்லாம் கேட்டாங்க. சொல்லுங்க சுவாமி. மெலிசா இருக்கலாம். ஐயோ, அதனால் அந்த விருந்த நாள் தலைமை என்ன ஒண்ணு பண்ணாங்க? வீடியோ எடுத்தா அவங்க அக்கா வீடியோ எடுக்கிறாங்க. அப்புறம் அவங்க அக்கா எதோட இருக்கும்? அதான் சீமெண்ட்காரன்னு பாத்திருக்கியா? இப்பதான் 7 சீமெண்ட். அதனால் இந்த விருந்த நாள் தலைமை தாங்குகிறேன். அருமை நண்பர் வெங்கடேஷ் அவர்கள் கவனிச்சுத்துறை சேர்ந்த ரமேஷ் அவர்களுக்கு 101 ரூபாய் அன்பளிப்பு அளித்திருக்கிறார். பட்டி பெருகி பால்பாட பொங்கி மக்கள் தம்பத்து மனச்சும்பத்துடன் திருப்பதி ஆண்டவன் அவர் பங்கிலே இருந்து குடி வளர ஆண்டவனை பிரார்த்தனை செய்கிறேன்.
எங்க பேப்பர் என்ன தேவலாகத்துல ஒரு பேப்பர் அருமை செய்திடறான் இன்னும் என் அட்ரஸ் செய்திடறான் கடை வருவான் கார்த்திகை மாசம் அம்மன் திம்மன் ஆய்க்கு நாங்க நாதியர் முண்டை ஏழை மருமகன் எழுதிய நிருபம் என்னவென்றால் காலமாட்டை வித்து காப்பி கடல் ஓபன் செய்து கெண்டி ரோட்டில் குந்தி கொண்டிருக்கிறேன். தயவு செய்து எவனையாவது போய் ஒரு 10 ரூபா மணி ஆடுறானு மாமியாவுக்கு வீடியோ பார்த்தா சுருக்க மாட்டி சாப்பிட்டு தப்பு. நீ சொல்லு சொல்லுங்க. என்னங்க ராமம் ராமோதி ராமம் ராம் போட்டு போல காட்டுவாங்க. தேவவிருந்து தேவலோகத்தில் நடக்கிறது. தப்பு பண்ணிவிட்டேன் ராமோதி ராமம் சேர்த்து எழுதிவிட்டேன். என்ன நீங்க கொடுங்க காய் கிடக்குறா எப்படி பண்றீங்களப்பா? சரி சரி தெரியுதுங்க. அதெல்லாம் புல்லா போட்டு வச்சுக்கிறோம். தேவேந்திரன் அளிக்கப்பட்ட நிருபம் தேவர் யாவரும் சதிமதிமா வர வேண்டும். இது என்ன டேபிள் ஆடிட்டே இருக்கு? உறுப்புகள் தவிர மற்றவர் சதிமதிமாக வர வேண்டும். ரொம்ப முக்கியம்டா. அருமையான பேப்பர் இருக்கு. கல்யாணத்துக்கு எடுத்து கொடுத்தது மாமியா வீட்டுல. ஆமா கரெக்டா இருக்கான்னு பாருங்க. அது கையில நிர்மயம் போட்டாட்டி விட்டுட்டு சாவி வாங்க போட்டாட்டி கை. அதுதான் என்ன பார்த்தோன்னே மிரண்டு போய் அந்தாட்ட நிக்குது. கரெக்டா இருக்கான்னு பாத்துக்குங்க. அவர் பாருங்களா சப்பாத்தி வச்சிருக்கீங்க சாமி பாருங்க. தேவை இருந்துன்னா சப்பாத்தி சொல்ல மாட்டீங்களா? ஐயா மந்திரி என்னன்னு போறது? அந்த பேப்பர் வேணாகிட்ட பத்தியா போடலாமா? ஏன் எதுடா போறது? இந்த இதுல புள்ளி வை. போடணுமா? ஊத்து வருது. முத்திரா போட்டாச்சு. அனுப்பிடா போட்டோம். சொல்லுங்க. எங்க கொண்டு போய் கடை வச்சணும்? தேவலோகம் போ, 3 உலகமும் போ. ரைட் நான் சொல்லி போறேன். 14 உலகத்துக்கு போயிட்டு வா. ரைட் விடு. இப்படியாக தேவேந்திரன்